வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அடுப்பும் யூஸ் பண்ணாம அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரும் யூஸ் பண்ணாம சிம்பிளா அதே சமயம் ரொம்ப டைம் எடுக்காத ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே நீங்கள் அரைச்சாலே போதும். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா துருவி ஒரு 1/4 கிலோ அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வெள்ளை இல்லைனா கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஒயிட் சுகரை வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அதே மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளத்தையும் பொட்டுக்கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹீட் பண்ணிலாம் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நார்மலான நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது வந்து உங்களுக்கு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக நெய் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பூனை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கையாலேயே நீங்கள் சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைங்க. நம்ம கையில் பிணைஞ்சாதான் அதோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்றது தெரியும். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெய் நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா ஈரப்பசையோடு நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கரண்டி அளவு, சின்ன கரண்டி அளவு, இந்த மாதிரி 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க. பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம காய்ச்சின பால் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நார்மலான பச்சை பாலையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நார்மலாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சி விடுங்க. 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணி கூட உங்களுக்கு பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ரவுண்டாகவே எடுத்து வச்சு கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம பண்ண போகிற ஷேப் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி பண்ண போகிறோம். ஆப்பிள் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்பையான ரவுண்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விரல் வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிராம்பு வீட்டில் இருந்ததுன்னா இந்த மாதிரி எடுத்து இதில் வந்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூசணி விதை இருந்ததுன்னா இந்த மாதிரி இலை மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட பூசணி விதை இல்லைனா கூட நீங்கள் பாதாம் கூட இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஆப்பிள் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெயில் டைமில் அடுப்பு பக்கம் போகாமே சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.